எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? எக்ஸாம் டேட்ஸ் என்ன? ஏஜ் எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அண்ட் அது மட்டும் இல்லாம வேக்கன்ஸீஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணாம இருந்தா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான மெயின்ஸ் பேட்ச் ஏகே அண்ட் வேணும் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயர்லயே வரக்கூடிய எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இதுதான். அதாவது ரெகுலரா இயர்லி வரக்கூடிய எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இதுதான். நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜூன் மந்த் வரப்போகுது. அப்படி இல்ல கொஞ்சம் முன்னாடியே வருதுன்னா மே எண்ட்ல வரும். ஜூன்ல தான் வரும் மேக்ஸிமம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா மே எண்டு. பிரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் என்ன சார் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ஸ் படி ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2 இந்த டேட்ல நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எக்ஸ்பெக்டட் டேட். மெயின்ஸ் டேட் எப்போ சார் இருக்கும் அப்படின்னா, செப்டம்பர் 12ல மெயின்ஸ் இருக்க அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏஜ் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னா, இதுல வந்து நம்பர்ஸ் நான் கீழே சொல்றேன். இந்த டேட்ல நான் கீழே சொல்லக்கூடிய நம்பர்ஸ் இருந்தா போதுமானது. ஓகேங்களா? அது என்ன சார் இந்த கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2026 ஓகேங்களா? ஏப்ரல் 1, 2026ல உங்களுடைய ஏஜ் அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தா 30 ரீச் பண்ணிருக்க கூடாது. ஓபிசி ஆஸ்பிரண்டா இருந்தா 33 ரீச் பண்ணிருக்க கூடாது. எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா 35 ரீச் ஆயிருக்க கூடாது. சார் என்னுடைய டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2ல என்னுடைய ஏஜ் 30 ஆயிடுச்சு. நான் யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி. நான் எலிஜிபிள்னா கண்டிப்பா நீங்க எழுதலாம். அப்ளை பண்ணி எழுத எலிஜிபிலிட்டி உண்டு. ஓபிசி சார் நானு. என்னுடைய ஏஜ் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 32 இருந்துச்சு. ஏப்ரல் 2ஆம் தேதி 33 ஆயிடுச்சு. நான் எலிஜிபிளா சார்? அப்படின்னா கண்டிப்பா எலிஜிபிள். ஸோ இந்த டேட் ஏப்ரல் 1 இருக்கு இல்லையா? இந்த டேட்ல நீங்க இந்த ஏஜஸை ரீச் ஆயிருக்க கூடாது. மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது மினிமம் எல்லா கேட்டகரிக்கும் சேம் தான் 21. ஓகேங்களா? சார் நான் காலேஜ் ஃபைனல் இயர் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜூன்ல தான் வருது. ஒருவேளை நீங்க ஜூன்லயும் உங்க காலேஜ் முடியல அப்படின்னா தாராளமா உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருந்தா போதுமானது அப்படிங்கிற மாதிரி எஸ்பிஐபிஓல மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர வரை பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஜூன் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, இல்லை மே எண்டில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால எலிஜிபிலிட்டி இருக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும். சரிங்களா? ஸோ இந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாமில் வேக்கன்சிஸ் பற்றி இன்னும் நம்ம பேசலை. வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வர 2000+ வேக்கன்சிஸ் எவ்ரி இயர் இருக்கும். ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்காது. ஏன்னா எல்பிஓ ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறது காரணம், அதாவது இதில் இவங்க சிபிஓன்னு எடுப்பாங்க. இந்த சிபிஓ ரெக்ரூட்மெண்ட் இருக்கிற காரணத்தினால் நமக்கு வேக்கன்சிஸ் இது எக்ஸ்பெக்டட் தான். 100% ஷூர் கிடையாது. வேக்கன்சிஸ் டேட்டா யாருக்குமே தெரியாது. சரிங்களா? ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த சிபிஓ ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு 500லேருந்து 600+ வேக்கன்சிஸ் வந்தால் நம்ம டீசெண்டான வேக்கன்சிஸ். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும், பேட்டர்ன் என்ன, இந்த அப்டேட் ஃபுல்லாக நம்ம சேனலில் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இந்த எஸ்பிஐபிஓ ரிலேட்டடான டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எகைன் நான் சொல்றேன் பாருங்க, நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வரும். அப்படி இல்லைன்னா மே எண்டில் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் 1, 2, மெயின்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 12 நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஆகாஷ் ஜாதவ் சார் வரும், அதே தான் சொல்லியிருந்தாரு. ஏஜ் கட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் 1, 2026 அந்த டேட்ல இந்த மேக்ஸிமம் ஏஜ் ரீச் ஆயிருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் 2ல் ரீச் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. மினிமம் ஏஜ் 21 இருக்கணும். வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 to வேக்கன்சிஸ் உங்களுக்கு 500 to 600 ரேஞ்சில் இருக்க அதிகமான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.